ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து ரியா பர்த்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான நாங்கள் வீடியோ எடுக்க இன்ட்ரோ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட்டு 12 மணிக்கு எழுப்பி விட்டேன். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயே பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க. இன்ட்ரோ கொடுத்த பிறகு போய் தூங்கிட்டாங்க. நான் எழுப்பி 2 பேரையும் உட்கார வச்சுருக்கேன். நீங்கள் 2 பேரும் பாருங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்ட்டு. 2 பேருமே கண் ரெட் ஆகிட்டு இருக்குது. நானும் எழுப்பி விட்டேன். அவங்க ஏதோ கண்ட்ரோல் பண்ணுறா. ரியா பாருங்க கண் உருட்டி உருட்டி பார்த்துட்ருக்கா. அப்புறம் நான் அப்படியே கேக் நைட்டே 10 o'clock வாங்கிட்டு வந்தாங்க. நாங்களும் அவளுக்கு சும்மா தலைலாம் வாரிட்டு நைட்டு கேக் வெட்டி ஆகணுன்னால வாங்கின்னு வந்துட்டோம். ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நைட்டில் வெட்டணுன்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழந்தையா இருந்தாங்க, எழுந்துக்க மாட்டாங்க. குட்டி பொண்ணு எழுந்துக்க மாட்டா. ஆனால் இந்த தடவை 2 பேருமே எழுந்துக்கிட்டாங்க. கேக் கட்டிங்கன்னு எழுந்துக்கிட்டாங்க. அப்புறமா எங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு. ரியா ஹாப்பி பர்த்டேன்ட்டு அவங்க டேடி போய் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரியா தூக்கத்தோடவே இருந்தாங்க. நாங்கள் கலாய்ச்சிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா குட்டி பையன்தான். அவங்க டேடி ரியாக்ஷன் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு அவங்க காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 12 o'clock ஸ்டார்ட் ஆனோடனே மாற்றி மாற்றி நானும் இவரும் மாற்றி மாற்றி அவருக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நான் தான் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி 2 செகண்ட் இருக்குது, அடிச்சிடுறேன் இப்போவே ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க டேடி சும்மா அடிச்சிட்டு இருந்தாங்க. 12 o'clock டேன் அடிக்க முடியாதுல்ல, அதனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 12 ஆகிடுச்சா. பாருங்கள், அதுக்குள்ளே தூக்கம் தெளிவே இல்லை அவளுக்கு. இவ்வளோ சமாளிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேண்டில் கொஞ்சம் கோணலாக தான் இருக்கும். அது நான் சொன்னதுனால தான் உங்களுக்கே தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குட்டி பையன் பிச்சு பிச்சு போட்டுட்டா. சரி, இது ஒன்று தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சா, அதனால் நாங்கள் இதை ஏற்றிட்டோம். இப்போ அவங்க டேடி கூட தான் கேக் கட் பண்ணுறாங்க. இப்போது கட்டிங்ஸ்லாம் அப்படியே பாருங்கள். இன்றைக்கி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக் கட்டிங் நைட் பண்ணுவோம். அதோட வீடியோ டுமாரோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியா இப்போ கேக் கட் பண்ண போகிறாங்க. அவளுக்கு தூக்கம் இருந்தாலுமே கேக் கட்டிங்னோடனே கொஞ்சம் பிரைட் ஆகிட்டாங்க. அவங்க சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலி ஆகிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே ரியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குழந்தைக்கு எல்லாருமே ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க லைவில் கூட. இன்றைக்கி பர்த்டே, நீங்களும் விஷ் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாப்பா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க டேடிக்கு தான் கொடுப்பாங்க. அவள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு. நான் வீடியோவில் வரல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த காஸ்டியூமில் இருப்பேன்னு தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கே. அதே காஸ்டியூமில் தான் நானும் இருந்தேன். அதனால் நான் வீடியோவில் வரல. சரி, அவங்க டேடி மட்டும் வந்தாங்க. அவங்க வீடியோ லைக் பண்ண மாட்டாங்க, இருந்தாலுமே பாப்பா பர்த்டேனால வந்தாங்க வீடியோவில். இதுவே அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ எடுக்கிறது. அவங்க டேடி கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் வந்தாங்க. அவங்க பாருங்கள் நீங்களே, அவளுக்கு தூக்கம் இருந்தாலுமே அப்படியே சமாளித்து ஓட்டிகிட்டு இருந்தா. அவளுக்கு கிஃப்ட் வாங்கினா எனக்கும் கிஃப்ட் வேணும், அவளுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கினீங்களா எனக்கும் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூமெண்ட். 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அம்மா ஊட்டி விட்டாங்க பக்கத்தில். இப்போ அம்மா தான் ஊட்டி விடுவாங்க. பாப்பாவோட அம்மம்மா, அதாவது என்னோடய அம்மா தான், அவங்க ஊட்டி விட்டாங்க. நைட் அவங்க வந்திருந்தாங்க. பாப்பா கேக் கட்டிங்கனால இங்கே இருந்துட்டாங்க. எல்லாமே செலிப்ரேட் பண்ணி மார்னிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ரியாவுக்கு நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். இந்த கடலை மாவு, உளுந்து மாவு, அரிசி மாவுலாம் போட்டு அது எப்போவுமே ஒரு டபுள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நான் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே அவளுக்கு விஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணி விட்டேன். அவங்க டேடி தான் அப்ளை பண்ணி விட்டாங்க. நேற்றும் அப்ளை பண்ணி விட்டேன் நான். அவங்க தான் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ திட்டி 2 டேஸாக கண்டினியூவாக போடுறாங்க. குட்டி பையன் தூங்கி எழுந்து ஹாய் சொல்கிறான். வீடியோ ஆன் பண்ணோடனே அவனுக்கும் ஹாய் சொல்லணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரியா ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் பர்த்டேயோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கலரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, எனக்கும் இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் சாரீ இருந்தால் கூட ரொம்ப லைக் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பர்த்டே விலாக் பார்க்கலாம். பை பாய்.